எல்லாருக்கும் வணக்கம். இங்கே செல்வராகவன் சார் இருக்காரு. செல்வராகவன் சாருக்கு ஸ்பெஷல் வணக்கம். கஸ்தூரி ராஜா சார், விஜயலட்சுமி மேம் வணக்கம். வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கே வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு நான் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணேன். அது வந்து December 11th, 2023. இன்னைக்கு வந்து ரைட் ஸ்ரேயாஸ் தான் தெரியும், டேட் கரெக்டானு தெரில. December 11th, 2023 அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்னு சொன்னார். அப்போ வந்து ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு. இன்னைக்கு February 11 கரெக்டாக ஒரு 14 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 14 monthsக்குள்ள அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் 10 நாளில் ரிலீஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தாரு ராயன். அந்த படத்தை நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இட்லி கடைன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டாரு. இட்லி கடையை அவர் தான் டைரக்ட் பண்றாரு. ஹிந்தியில் ஒரு படம் பண்றாரு. நடுவில் ஒரு 3-4 படம் அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இந்த டைமுக்குள்ள அவ்வளோ வேகமாக அவர் கதைகள் யோசிச்சு அதை டைரக்டும் பண்ணி நடிச்சு, அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் என் மனதுக்கு பிடித்ததை செய்கிறேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக ஒரு குறுகிய டைமில் இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸில் மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேற வேற ரோல்ஸில் தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது, அந்த குவாலிட்டி. வாழ்த்துக்கள் தனுஷ் சார். அண்ட் இந்த படத்தில் நிறைய புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த நிலை இருக்கு. ஸோ நிறைய புது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜிவி ப்ரோ வந்து எனக்கு இந்த கோல்டன் ஸ்பேரோ பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு லான்ச் ஆக போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ளே பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்போயே அந்த சிங்கர் பற்றி சொல்லிட்டு இருந்தாரு, சுபலாஷினி ஃபேம் ரைட். அண்ட் ரொம்ப அப்போவே கேட்சியாக இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. அண்ட் மியூசிக் ட்ரெய்லர்லேயும் சரி, கண்டிப்பாக அந்த அவுட்லேயும் படத்தோட பிஜிஎமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். ஜிவி பிரகாஷ் ப்ரோக்கும் பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அமையணும்னு வாழ்த்துறேன். அண்ட் தனுஷரோட 3வது டிரெக்டோரியல் இதுவும் வழக்கம் போல ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள்னா. அடுத்தடுத்த படத்துக்கு நன்றி. அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, படங்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா பேசும். இவர் வந்து எப்பவுமே கொஞ்சமா பேசுவாரு, ஒர்க் தான் அவ்வளவு பயங்கரமா பேசும். அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு டைரக்டர் தான் வரப்போறாரு. லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கஸ்தூரி ராஜா சார், செல்வராகவன் சார், உங்கள் படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் செல்வராகவன் சாரோட ஃபிலிம்ஸ். என்ன இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டு மேடையில் இடம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் தனுஷ் சார் வந்து தட்ஸ் த கைண்ட் ஆஃப் மேன். ஹீ இஸ் யங்ஸ்டர்ஸ், டேலண்டட் பீப்புள் இருந்தால் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுல ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு புது பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கதையை கிராஃப்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம். எவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லாக ப்ரீஸியான ஒரு ட்ரெய்லர். ஐ திங்க் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்கா என்னன்னு தெரியல. எப்படிதான் இவ்வளோ லைக் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு மல்டி டாஸ்க் பண்றாருன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தனுஷ் சார். அண்ட் ஐம் ஷூர் லைக் திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி a blockbuster hit. GV sir, fantastic music. I think you're like a hot streak. Superb songs ellame. And Shreyas, thank you for having me here. And all the very best for the entire team. Good luck. Thanks. Thank you dear, thank you so much. அவரை தொடர்ந்து
இவரோட படைப்பு வந்து 6 அடிச்சது விஜய் அப்படி சொல்லலாம். பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இப்படி ஒரு படத்துல கமர்ஷியல் ஆங்கிளும் சூப்பராக இருக்கும், அதுல நல்ல டேக்அவேயும் இருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான ஆங்கிள் படங்கள் பார்க்கல அப்படின்னு எல்லாரும் ரசிச்ச ஒரு படம். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் டீமுக்கு நமக்காக சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. நல்ல கைத்துடன் லெட்ஸ் வெல்கம் தமிழரசன் பச்சைமுத்து அவர்களை. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். செல்வா சாருக்கு வணக்கம். செல்வா சார் நீ தான் நேரில் பார்க்குறேன். செல்வா சாரோட ஃபேன். விஜய் சூர்யா சார் கண்டிப்பாக நான் ஃபேன் சொன்னேன், புதுசாக இருக்காது. நான் எல்லாருமே அவருக்கு ஃபேன். நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன ஹீரோ நீக் நிலவுக்கு என்னடி கோபம் சார் வந்து தனுஷ் சார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சடைல் டைரக்டரு. ராயன், நீக், அதுக்கு முன்னாடி பாண்டி, அடுத்து இட்லி கடை, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானராக இருக்கு. எல்லாமே ஹிட்டு. கண்டிப்பாக இதுவும் ஹிட்டு. எப்படின்னா ட்ரைலராக இருக்கட்டும், பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு பர்சனலாக என்ன எனர்ஜின்னா, நான் இதை பற்றி சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர், அவர் வந்து லவர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு. யார் அதுக்கு முன்னாடி நாங்கள் விளையாண்டுருக்கோம்னா அப்போ எனக்கு கால் பண்ணி பேசினார். அவர் அந்த லவர் பந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்னது எல்லாமே கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் அவரை மீட் பண்ணப்போ, ரீசெண்டாக மீட் பண்ணப்போ நீட் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு. என்கிட்ட சொன்னார், ப்ரோ நீட் செம்மையாக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள், இந்த வருஷத்தில் இதுவும் ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நடந்தது எல்லாமே நீட்டுக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் டீமுக்கு, என் டீம், எனர்ஜி டீம். அதே மாதிரி உண்மைதான், எங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் பட டைரக்டர்ஸ்க்கு நிறைய கதை சொல்ற ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இந்த டீம்ல ஏகப்பட்ட ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாங்க, எல்லாரும் கலக்கிடுங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் டைரக்டர் ஆக்குங்க. வாழ்த்துக்கள் டீமுக்கு, ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நல்ல படைப்புகளுக்கும் அடுத்த படைப்புகளுக்கும் அதையும் தாண்டி கேப்டன் சாரோட பாட்டை சரியான விதத்தில் யூஸ் பண்ணி எங்க மனசுல ஒரு நீங்காத இடத்தை எப்பயும் பிடிக்க வச்சதுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பொதுவாக பார்வையாளர்களா நம்ம இருக்கும்போது ஒரு வழக்கம் இருக்கு, எப்பவுமே நீ இவ்வளோ ஜெயிச்சா போதும், உன் இடம் இதுதான் அப்படின்னு சொல்ல நம்ம ரொம்ப வருஷமா பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தனுஷ் சார்ன்ற ஒருத்தர் உடைச்சு என் வாழ்க்கை இங்கே தான் போய் நிற்கணும்னு தன்னை அவர் டைரக்ட் பண்ண போய் அவர் டைரக்டராக ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அதை உறுதுணையாக நின்று பார்த்துட்டு இருந்த செல்வா சாருக்கும் கஸ்தூரி ராஜா சாருக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்குங்கிறது வந்து என்னால் உணர முடியுது. அதே மாதிரி ஒரு பெருமையோட தான் இன்னைக்கு பவிஷ் அவர்கள் வெளில வரும்போது தனுஷ் சாரும் அங்கேருந்து வாழ்த்திட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜிவி சார், அவர் வந்து பொதுவாக சொல்லுவாங்க அறிவு ஜீவி அப்படின்வாங்க நிறைய பேரை, அது வந்து காரண பெயர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அவருக்கு இருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல் ஆல்பம்ஸ் இவங்க 2 பேர் காம்பினேஷனில். ஒரு ஆடுகளனுக்கு வேற மாதிரி ஒரு சவுண்ட் தேவைப்படுது, பொல்லாதவனுக்கு வேற மாதிரி சவுண்ட் தேவைப்படுது, அசுரனுக்கு வேற, இந்த மாதிரி ஒரு யங் ஆல்பம்க்கு வேற சவுண்ட். இது எல்லாத்தையுமே எப்படி அவரால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல. அப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் அவர். எனக்கு அமரன்ல கொடுத்த சாங்காக இருக்கட்டும், இதில் கொடுத்த ஏடி சாங்காக இருக்கட்டும், கெரியர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங்ஸாக பார்க்குறேன். அண்ட் அவருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். அண்ட் அவர் வந்து இன்னும் பல நேஷனல் அவார்டுக்கு வந்து தகுதியான ஒருத்தர். அது இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. அண்ட் உங்களால் கையை தொட்டு உணர முடியுதோ இல்லையோ, ஜிவி சாருக்கும் சரி செல்வா சாருக்கும் சரி, அவங்களால உணர முடியுதோ இல்லையோ, எங்களால் பார்க்க முடியுது. 1000ல் ஒருவனுக்கான நேஷனல் அவார்டு உங்கள் கையில் இருக்கிறத வந்து எங்களால் பார்க்க முடியுது. அண்ட் ஸ்ரீவாஸ் அவர்களுக்கும் இங்க ரொம்ப எங்களை வாழ்த்துக்காக பல பேர் வந்திருக்காங்க. முக்கியமான டைரக்டர்ஸ், நான் ரசிக்கிற கலைத்துறை சார்ந்த பல பேர் வந்திருக்காங்க. அருண் விஜய் சார், எஸ் சூர்யா சார், அண்ட் ஃபென்டாஸ்டிக் டைரக்டர்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. அந்த இந்த யங் டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாக்கி சார் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ்.